ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்குய் கால் வந்திருந்தது. செடிக்குள்ளே வந்து ஒரு பெரிய பாம்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நானும் பார்த்தீங்கன்னா உடனே ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருந்தால் அங்கே மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த செடிக்குள்ளே தான் அந்த பாம்பு இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் அந்த செடிக்குள்ளே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செடி ஃபுல்லாக தேடிட்டு இருந்தோம். ஏன்னா செடி கொஞ்சம் பதாராக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேடிட்டு இருந்தோம். சடனாக பார்த்தீங்கன்னா செடிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபாக ரெஸ்க்யூ பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா செக்கர் டெக் கில்பேக் வாட்டர் ஸ்னேக். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான தண்ணி பாம்பு. இது வந்து ஒரு நான் வெனமஸ் ஸ்னேக்ஸ். இந்த பாம்புனால ஹியூமனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இந்த மாதிரி மழை டைமில் பார்த்தீங்கன்னா காவாலேருந்து உணவு தேடி பாம்புங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டுக்குள்ளெல்லாம் வரும். ஆனால் இந்த பாம்புங்களால எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாம்புங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிடிக்க சொல்லும். அதுக்கு எதனா ஆகிடுன்ற ஒரு பயத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கடிக்கும். ஆனால் இந்த பாம்புங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெனம் வராது, வெனம் ட்ரீட்டும் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பை எடுத்துகிட்டு வந்து அதுக்கேற்ற இடத்துல ரிலீஸ் பண்ணிவிட்டேன். ரிலீஸ் பண்ணவொன்னே பார்த்தீங்கன்னா அது பாட்டு போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பாம்பு எதனா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா உங்கள் நியர்பைக்கு ஃபாரஸ்ட்மேன் கால் பண்ணுங்கள். அங்கே இருக்கவங்க வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு பிடிச்சி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற இடத்துல ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம். பை.